எபிசோட் 2ல ரீனாவை பார்க்க கணேஷ் அங்கிள் டேரெக்டாக பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாரு. அவரை பார்த்து ஷாக் ஆகிட்டு ரீனா அவரை வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே கணேஷ் அங்கிள் வந்து ஒரு நாள் கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசவே இல்லையம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கணேஷ் அங்கிள் கிட்ட ரீனா சொல்கிறாங்க, நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணி பேசணும், நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களா, எல்லாரும் மாதிரி உண்மை தான் மூடி தானே மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு கணேஷ் அங்கிள் சொல்கிறாரு, சாரதா இறந்த அன்னைக்கு வந்து நீ சொன்னியம்மா நான் உங்கள் பொண்ணு மாதிரி இருந்த உன்னை பார்த்துப்பேன், சும்மா ஒரு பேச்சுக்கு தான் என்கிட்ட சொன்னியா, ஆனால் நான் உண்மையிலே உன்னை என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப தேடிச்சு, நீ என்னை வந்து பார்த்துருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் நீ என்னை எங்கேயாச்சும் கூப்பிட்டுருக்கலாம், உனக்கு என்னைக்கு விஜய் அப்பான்னு தெரியுமோ அன்றைக்கி தான் எனக்கும் விஜய் அப்பான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டு ரொம்பவே ரீனா மூவ் ஆகிடுறாங்க. சைடில் விஜயும் வந்துட்டு உடனே முட்டி போட்டு கணேஷ் அங்கிள் கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் எங்கள் கூட தங்கலாம் சார், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நீங்களும் ரீனாக்கு அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே கணேஷ் அங்கிள் வந்து அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும் போது ரீனா வந்து சொல்கிறாங்க, ரொம்ப ஓவராக சீன் போடாதீங்க, இங்கே எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் தங்கலாம், ஆனால் சாரி நான் தான் உங்ககிட்ட ரொம்ப மீனாக நடந்துக்கிட்டேன், ஆனால் இங்கே தங்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, ரதி பற்றியும் அர்ஜுன் பற்றியும் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரதி அர்ஜுன் எனக்கு தெரியாதவங்க பற்றிலாம் ஏமா என்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, முதல்ல நான் அவங்க 2 பேரும் கேர் எடுத்து பார்த்துக்க தான் வந்திருக்கேன், நேராக கிச்சன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்காக நான் குக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு குக் பண்ண கிளம்பிடுறாரு. இப்போ அர்ஜுனோட கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. அங்கே 2 பொண்ணுங்க உட்காந்து அர்ஜுன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, அவள் பேர் மது, சொல்கிறா என்ன இந்த பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த இன்னொரு பொண்ணு சொல்கிறா, அவன் எதுக்கெல்லாம் வரல, அவன் அரியர் கிளியர் பண்ண வந்திருக்கான், அவன் வச்சிருக்கிற ஃபோக்கஸில் ஒரு 30% ஃபோக்கஸில் வச்சா கூட நம்ம சரியான மார்க்ஸ் வாங்கலாம், அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அப்படிலாம் விட முடியாது, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரேசரை தூக்கி அர்ஜுன் மேலே எறிகிறாங்க. அதை அர்ஜுன் பார்த்துட்டு அவர் அதை கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க இங்கேருந்து ஹாய் சொல்கிறாங்க, அதுக்கும் அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்தோடனே அர்ஜுன் பின்னாடியே அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு, என் பேர் மது, நான் தான் அந்த கிளாஸ் டாப்பர், உங்களுக்கு இங்கே ஃபீஸும் கிடையாது எதுவும் கிடையாது, நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணால் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அர்ஜுன் வந்து உன் ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை, உன் ஃபீஸ் இல்லாமல் இருக்கிறதும் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு 6 to 7 monthஸில் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிடுவேன், நீ உன் ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ரதி மேம் ஒர்க் பண்ணுறதை காட்டுறாங்க. அங்கே ராக்கி ரூம்குள்ளே வராரு. உடனே ரதி மேம் வந்துட்டு ராக்கி கூப்பிட்டு, உனக்கு என் மேலே கோவம் எதுவும் இல்லையே அப்படின்னோடனே, மேம் உங்கள் மேலே எதுக்கு மேம் எனக்கு கோவம் வருது, உங்களால் ரீனாக்கு அந்த நிலைமை வந்துச்சு, நான் அன்றைக்கி திட்டினேன், ஆனால் அந்த சுச்சுவேஷன் மேலே தான் எனக்கு கோவமே தவிர உங்கள் மேலாம் எனக்கு கோவம் கிடையாது, உங்களை பற்றி நான் எப்படி மேம் ஜட்ஜ் பண்ணுவேன், உங்கள் சைட் ஆஃப் த ஸ்டோரியே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறாரு. அப்போ வந்து ரீனா உங்ககிட்ட ஏதாவது பேசினாலும் அப்படின்னோடனே, என்கிட்ட எதுவும் பேசலை மேம், இப்போதைக்கு அவன் நல்லா இருக்கா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி கிளம்பிடுறாரு. அந்த டைமில் நர்ஸ் ஓடி வந்து ரதி மேம் கிட்ட சொல்கிறாங்க, ERல ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, அவர் ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. நேராக ஓடி வந்து ரதி மேம் பார்க்கும்போது அவர் இறந்து போயிருக்கிறாரு. ஐயோ ஹி பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லி ரதி மேம் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மானசா வந்துட்டு ரதி மேம் கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது கார்டியக் அரெஸ்ட் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்துச்சா, எப்படி அவர் இங்கே வந்தவுடனே இறந்து போனார் அப்படி இப்படின்னு துருவி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ரதி மேமோட கேர்லெஸ்னஸ் தான் காரணங்கிற மாதிரி மானசா பேசுகிறாங்க. அதுக்கு வந்துட்டு ரதி மேம் சொல்கிறாங்க, நான் வந்து இப்படி ஒர்க்கில் கேர்லெஸ்ஸாக இருக்கிற பர்சன் கிடையாது, நம்ம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை யார் என்ன இதுன்னு விசாரிக்க சொல்லியிருக்கோம், அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிறேன், எப்போவுமே இடியப்பத்தி காசுனால ஏதாவது டெத் நடக்க தான் செய்யும், அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரதி மேம் சொன்ன உடனே மானசா சொல்கிறாங்க, பட் லாஸ்ட் 1 yearல 4 to 5 டெத்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஸோ இமீடியட்டாக அதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டேஸ் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா ரெஸ்பான்சிபிளாக இருங்க அப்படின்னு சொல்லி மானசா சொல்லும்போது ரதி மேம் அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க முட்டி நிறைய லக்கேஜ்லாம் தூக்கிட்டு பயங்கர முட்டி வலியோட நடக்க முடியாமல் ஒரு லேடி வந்து உள்ளே வராங்க. அப்போ ஒரு பையன் அங்கே நிற்கிறாரு. நின்னோடனே இப்போ அந்த பேக்கெல்லாம் பிடிச்சிங்க தரையில் வச்சுதாப்பா, என்னால் நிற்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டில் உட்காராங்க. பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட என்னம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களோட ரிப்போர்ட்டை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. உடனே உங்களுக்கு முட்டி வலி இருக்குமே, உங்களுக்கு அது இருக்குமே இது இருக்குமே எல்லாம் கரெக்டாக அவங்கள பற்றி சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 மாத்திரையும் எழுதி கொடுக்குறாங்க. உடனே நீங்கள் யாருமா, நீங்கள் எதுக்கு மாத்திரை எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட பையன், அவர் தான் அந்த பேக்கை தூக்கி கொடுத்தவர், அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, அப்படி முழிச்சுட்டே சிரிச்சுட்டு இப்படி இருக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு நர்ஸ் ஓடி வந்து, இவங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் சரண்யா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா சாரிம்மா நாங்கள் தெரியாமல் பேசிட்டோன்னே அந்த பேஷண்ட் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கூல் பர்சன் மாதிரி காட்டுறாங்க அந்த டாக்டர் சரண்யாவை. உடனே அவங்களும் சொல்கிறாங்க, எனக்கும் முட்டி வலி இருக்குமா, 50 வயசானாலே நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக இருந்தாலும் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே ரதி மேம் உள்ள உட்காந்துட்டு ERல அந்த பேஷண்ட்டுக்கு நடந்ததை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே சரண்யா மேம் வந்துட்டு, ஓ அப்படியா, அது எப்படி நடந்துச்சு, இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் லீவ் எடுக்கலாம்னு போயிருந்தேன், காலையிலேருந்து அந்த மானசா திருப்பி கால் பண்ணிட்டா, எப்படி தான் அவளை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சரண்யா மேம் சொல்கிறாங்க. அதுக்கு ரதி மேம் கேட்குறாங்க, என்னோட கேர்லெஸ்னஸ்னால தான் இது நடந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா மேம் அப்படின்னு கேட்டோடனே, சாச்சா உங்களோட ரெப்புடேஷன் பற்றி எனக்கு நல்லா தெரியும், லாஸ்ட் 1 yearல இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அதில் இது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சரண்யா சொல்கிறாங்க. ரதி மேமும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட் இன்ஜுரியோட ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாக்டரை ட்ரீட் பண்ண சொல்லி ஒருத்தர் மிரட்டுறாரு. அவங்க வந்துட்டு இல்லை இது MLC ஃபார்ம் இல்லாமல் புல்லட் இன்ஜுரியை ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக கன் எடுத்து அந்த டாக்டரையும் நர்ஸையும் ஷூட் பண்ணிடுவேங்கிற மாதிரி காட்டுறாரு. அவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.